உம் நல்ல மனம். உங்கள எத்தனை பேர் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் வாங்கி வாசிச்சீங்க? அட்லீஸ்ட் வாசிக்க கூட வேணாம், எத்தனை பேர் அத கையில எடுத்து பாத்தீங்க? உங்க எல்லாருக்குமே கம்ஃபர்ட் அப்படிங்கிற ப்ராடக்ட் தெரியும். இன்னைக்கு அந்த கம்ஃபர்ட் ப்ராடக்ட் உடைய அட்வர்டைஸ்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல வந்திருந்துச்சு. இட்ஸ் a fantastic strategy used by the company. இட்ஸ் அமேசிங். நான் பார்த்த உடனே ஏய் எப்படா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குமே இருந்துச்சு. அப்படி என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு அப்படிங்கறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். வெல்கம் யூ ஆல். திஸ் இஸ் கார்த்திக் ஸ்பீக்ஸ். மார்க்கெட்ல ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அந்த ப்ராடக்ட் கன்சியூமர் போய் ரீச் ஆகணும் அப்படின்னா ஒரு கீ ஃபேக்டர் ப்ரொமோஷன் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். சரி, அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம். விசுவலைஸ்டா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது இன்னும் ஃபாஸ்டரா கஸ்டமரை போய் அந்த ப்ராடக்ட் ரீச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுப்போம். இப்ப நீங்க எல்லாருமே கம்ஃபர்ட் உடைய விசுவலைஸ்டு ஆடு பார்த்திருப்பீங்க. அந்த ஆட்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆகும். என்ன அப்படிங்கறத கவனிச்சிருக்கீங்களா? அந்த கம்ஃபர்ட் அப்படிங்கிற ப்ராடக்ட நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆஃப்டர் ட்ரைக்கு அப்புறம் அந்த கிளாத்ல இருந்து நல்ல ஸ்மெல் வரும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதை விசுவலைஸ்டாவும் காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஸ்மெல்ல கன்சியூமர்ஸ் ஸ்மெல் பண்ணி பார்த்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டா ஒரு பிக் கொஸ்டின் மார்க். சரி, விசுவலைஸ்டு ஆட்லயே அவங்களால காட்ட முடியலையே, ஒரு பிரிண்டிங் பேஸ்டு ஆட்ல எப்படி அந்த ஸ்மெல்ல அவங்களால கொண்டு போய் கன்சியூமரை ரீச் பண்ணிட முடியும்னு கேட்டா இங்கதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிய யூஸ் பண்றாங்க. வழக்கம் போல நானும் லைப்ரரிக்கு போயிட்டு நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து டேபிள்ல வச்சுட்டு உட்கார்றேன். நல்ல ஒரு ஸ்மெல் எங்க இருந்து வருது அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல. ஆனா கம்ஃபர்ட்டோட ஸ்மெல் மாதிரியே இருக்கு. என்னோட ஃப்ரெண்டு வந்தாங்க, அவங்களும் சேம் அதே சொல்றாங்க. நல்ல ஸ்மெல் வருது, எங்க இருந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மோபம் முடிச்சுட்டே இருக்காங்க. கடைசி பார்த்தா இங்க பாரு பேப்பர்ல இருந்து தான் ஸ்மெல் வருது அப்படிங்கறத என்கிட்ட சொல்றாங்க. பார்த்தா பேப்பர்ல கம்ஃபர்ட்டோட ஆடு. நான் ஸ்மெல் பண்ணி பாக்குறேன். பார்த்தா கம்ஃபர்ட்டோடைய ஃப்ரேக்ரன்ஸ் அப்படியே இருக்கு. சரி, என்னடா பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா அந்த 2 பேஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த 2 பேஜ பிரிண்ட் பண்றதுக்கு மட்டும் அந்த இங்கோட சேர்த்து கம்ஃபர்ட்டோடைய ஃப்ரேக்ரன்ஸையும் ஆட் பண்ணிருக்காங்க. ச்சே, என்ன விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜில எனக்கு பார்த்தோன்னே எப்படிரா அப்படிங்கிற மாதிரி தான் ரியாக்ஷன் இருக்கு. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, விசுவலைஸ்டா மிஸ் ஆன ஒரு ஃபிகரை கையிலே கொடுத்து இந்தா மூந்து பாரு அப்படின்னு சொன்ன மாதிரிதான் இருந்துச்சு. கொண்டு போய் சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படினாலும் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாம். சோ இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு ஸ்டே டியூன், ஃபாலோ பண்ணிக்கோங்க.